நாடகம் முடிஞ்சு ஏறக்குறைய நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிட்ட சொன்னார், நான் பேசும்போது மேடையில் மட்டும்தான் இருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு. அதான் அவர் பேசும்போதுன்னு சொன்னார். ஆனால் நாடகத்தை முழுக்க பார்த்தாங்கல்ல, அதுதான் நம்ம நோக்கம். நாங்கள் பேசுறது 5 பேர் இருந்தாலும், ஏன்னா பெரியாரிஸ்டுகளுக்கு 2 பேர் இருந்தாலும் நாங்கள் 3 மணி நேரம் பேசுவோம். அதனால் இருக்கிறவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சூழலியல் பிரச்சனை, அதில் எது பிரதானமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கையால் மலமுள்ளும் பிரச்சனை. சாதி பிரச்சனை எது பிரதானமாக இருக்குன்னா கையால் மலமுள்ளும் பிரச்சனை. பெண்ணிய பிரச்சனையில் எது பிரதானமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையால் மலமுள்ளும் பிரச்சனை. நீங்கள் எந்த பிரச்சனை குறித்து, நான் சொல்வது சாதிவாதிகளோ மதவாதிகளையோ அல்லது தேர்தல் அரசியலோ சொல்ல, முற்போக்காளரை நான் சொல்கிறேன். ரொம்ப தீவிரமாக இந்த சமூகம் சரியில்லை, இந்த சமூகம் மோசமாக இருக்குது அப்படின்னு அரசியல் கட்சிகள் சரியில்லைன்னு இயங்குகிற முற்போக்காளர்கள், மிக தீவிரமாக இருக்கிறவங்க, ஏன் கம்யூனிஸ்டுகள், நக்சல்பார் அமைப்பு உட்பட நான் சொல்கிறேன். எந்த பிரச்சனையை எடுத்தாலும் அதில் பிரதான பிரச்சனையாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையால் மலமுள்ளும் பிரச்சனை தான் பிரதானமாக இருக்குது. ஆனால் வெட்கக்கேடான விஷயம் என்னன்னா, அது நம்ம போராட்ட லிஸ்ட்டில் கடைசியில் கூட இல்லை. அப்போ கையால் மலமுள்ளும் பிரச்சனையை யார் பிரதானப்படுத்தி இந்தியா முழுக்க தொடர்ந்து போராடுறாங்கன்னு பார்த்தா அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த மக்கள் தான் போராடுறாங்க. அப்போ அந்த சமூகத்தை, அருந்ததி சமூகத்தை சேர்ந்த மக்கள் அல்லது கையால் மலமுள்ளும் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பொது பிரச்சனையாக இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு வராங்க. அமைப்பாக இருக்கிறவங்க கூட இப்போ அருந்ததி தலைமை தாங்கிற அமைப்பு தமிழ்நாட்டில் சூழலி பிரச்சனை கூடங்குளமாக முதல்ல நிற்கிறாங்க, தமிழ் தேசிய பிரச்சனையாக முதல்ல நிற்கிறாங்க, தலித் பிரச்சனையில் மற்ற சாதி மக்களுக்கு பிரச்சனையாக முதல்ல நிற்கிறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் நிற்கிறாங்க அவங்க. ஆனால் கையால் மலமுள்ளும் பிரச்சனை வந்தால் அந்த அமைப்பு மட்டும் தான் தனியாக போராடுது. இப்படி ஒரு அவலமான சூழலில் இது ஒரு பொது பிரச்சனையாக மாற்றணும் அப்படின்னு நம்ம ஜெயராணியும் அவங்க தோழர்களும் எடுத்த முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதற்காக நான் தலைவணங்கி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பொது பிரச்சனைக்கு இல்லை, போராட்டம் செய்கிற முற்போக்காளர் மத்தியிலே அது பிரதான பிரச்சனையாக வரல. ஏன்னா இந்த கையால் மலமுள்ளும் பிரச்சனை வெளிநாடுகளில் ஒரு தண்டனையாக கூட கிடையாது. ஹிட்லர் ஒரு மனிதகுல விரோதி. அவன் யூதர்களை மிக கொடூரமாக வெட்டி கொன்னவன். யூதர்களை மிக கொடூரமாக வெட்டி கொண்ட ஹிட்லர் அவன் ஜெர்மானியர்கள் மலங்களை எல்லாம் யூதர்கள் அல்ல வேண்டும் ஒரு சட்டம் போடவே இல்லை. ஏன் ராஜபக்சே கூட தமிழர்கள்லாம் சிங்களர் மலத்தை அல்லடும் கொண்டு வரல. அப்போ உலகத்தில் பாசிஸ்டுகள் கூட செய்வதற்கு நடுங்கிய அச்சப்பட்ட ஒரு விஷயம் இந்தியாவில் எப்படி தெரியுமா, தண்டனையா இல்லை, இங்கே புனிதமாக இருக்கு. ஒரு தண்டனையாக வைப்பதற்கு கூட பாசிஸ்டுகள் நடுங்கின ஒரு விஷயம் இந்திய சமூகத்தில் எப்படி இருக்குதுன்னா அது புனிதமாக இருக்குது. அதை நியாயப்படுத்துதுங்கிறது மிக மோசமான ஒரு வடிவத்தில் இருக்குது. அதை மாற்று அப்படிங்கிறது தொழிலில் அது சிறப்பாக பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு தொழிற்சங்கம் வச்சு கொடுக்கறது, அதை திருப்பியும் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மதவாதிகள் இங்கே புனிதப்படுத்தி இந்த தொழில் நியாயமானது கடவுளால் செய்யப்பட்டதுன்னு காந்தியும் மோடியும் எப்படி சொல்கிறாங்களோ அதையே தொழிற்சங்க வடிவத்தில் சொல்கிறது தான் அது. அப்போ அதுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து, அதுக்கு சிறந்த சாதனங்கள் கொடுத்து, அதுக்கு தொழிற்சங்க பின்னணியோட கட்டமைப்பது கூட இன்னொரு வகையில் அந்த சமூக மக்களை அதற்குள்ளாரியே இட்டு வைக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான் அதில் வினையாற்றுது. இது ஒரு தொழிலே கிடையாது. இது முற்றிலுமாக தடை செய்து மனிதர்கள் வேலை செய்வதற்கு மோசமானது, தடை செய்யவே கூடாதுன்னு தடை செய்து இதை மூடி வைக்கிறதா இதுக்கான நிரந்தர தீர்வே தவிர அதுக்குள்ள போய் தொழில் உரிமை, தொழிற்சங்க உரிமையை கட்டுவது கூட அது மதவாதிகள் புனிதப்படுத்துகிற ஒரு தொழிற்சங்க வடிவத்தின் இன்னொரு வடிவமாக தான் அது மாறும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, கையால் மலமுள்ளும் இந்த தொழிலில் தள்ளப்பட்டிருக்கிற என்னோட சகோதரிகள், என்னோட தாய்மார்களை அதிலிருந்து விடுவித்து தனியாக தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அரசு வேலை வாய்ப்பு, மரியாதைக்குரிய அரசு வேலை வாய்ப்பு, அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப என்ன வேலை வாய்ப்போ அதுதான் அதற்கு தீர்வே தவிர மற்றபடி அதை தொழிலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு லோன் கொடுக்குறீங்கன்னா அவங்க அந்த லோன் ஒரு கையால் மலமுள்ள வேலை செய்கிறாங்க ஒரு அம்மா, அவங்க ஒரு இட்லி கடைக்கு லோன் கொடுத்தா யாரும் அந்த இட்லி கடையில் சாப்பிடுவாங்க? அப்போ வீட்டு வேலைக்கு போகிறதா இருந்தால் அனுமதிக்க மாட்டாங்க, காய்கறி கடை வச்சா வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க தொழிலும் செய்ய முடியாது. மீண்டும் என்ன ஆகும்னா இந்த தொழிலுக்கு தான் தள்ளப்படுவாங்க. அது முற்றிலுமாக நிறுத்தி அவர்களுக்கு அரசு வேலை தருவது, அரசு வேலையில் இந்த கையால் மலமல்லுங்கிற வேலையை தடை செய்துவிட்டு ஒரு மரியாதைக்குரிய அரசு வேலை தருவது தான் அதற்கு தீர்வாக இருக்குமே தவிர அதை தவிர வேறு எது செய்தாலும் இதற்கு அது திரும்ப திரும்ப அது கொண்டு போய் சொருகிற வேலையாக தான் இருக்கும். குறிப்பாக அந்த நாடகம் பற்றி சொல்லணும். தோழர் பாஷா சிங் அவங்களோட புத்தகத்தை படித்தேன் நான். அதிலிருந்து தான் அந்த நாடகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. தோழர் பாஷா சிங்க்கு அவங்க இருக்கிற திசை நோக்கி நான் ஒரு வணக்கத்தை சொல்லணும். ஏன்னா அந்த நூலை படித்த பிறகு இன்னைக்கு தான் அவங்கள பார்க்குறேன். அவங்கள அவ்வளவு சிறப்பாக, அவ்வளவு உழைப்போட
இந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமானதுன்னு சொல்லி மற்ற சமூக மக்களுக்கு பொது வெளியில் கொண்டு வந்ததுல அகில இந்திய அளவில் பாஷா சிங் ரொம்ப முக்கியமான இடம். ஆனா அவங்களோட நூல் அதிகமா எங்க வினையாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான் அதிகமா வினையாற்று இருக்குது. அதற்கு காரணம் இங்க நம்ம தோழர்கள் சொன்ன மாதிரி இது பெரியார் மண் அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணம். அப்போ இந்த நாடகத்தில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு அரசியல் கண்ணோட்டம், எந்த இடத்துலையும் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப நேர்த்தியான, ரொம்ப ஜெயராணி பற்றி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட அருமையாக இருந்தது. காட்சி அமைப்பு ஸ்ரீ அருமையாக நாடகத்தில் காட்சி அமைப்பு, அந்த லைட்டிங்கு, அரேஞ்ச்மெண்ட்டு, ஆர்டிஸ்ட் நடித்த குழந்தைகள்லாம் சின்ன பிசுக்கு கூட இல்லை. நிற்கிற இடத்துல நிற்கிறாங்க, போகிற இடத்துல கரெக்டாக போகிறாங்க, டைலாக் கரெக்டாக பேசுகிறாங்க. அப்படி ஒரு ப்ரொஃபஷனலான ரொம்ப நேர்த்தியான ஒரு நாடகம், மிக சிறப்பாக இருந்தது. ஆனால் எனக்கு என்ன எதிர்பார்ப்புக்கு இன்னொரு கூடுதலாக அப்படின்னா, இதில் அந்த செய்தியை சொல்லப்பட்டது ஒரு மேடை பேச்சு துணியில் இருந்தது. அரசியலாக சொல்லப்படுவது மேடை பேச்சு துணியில் சொல்லப்பட்ட செய்தியாக இருக்குது நிறைய. அதை ஒரு கதாபாத்திரம் அந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகி அந்த கதாபாத்திரம் உணர்வு நிலையிலிருந்து அந்த செய்திகளை தான் அனுபவிக்கிற அந்த கொடுமையாக மக்கள் மத்தியில் சொல்லி அதன் மூலமாக பார்வையாளரை குற்றவாளியாக மாத்துகிற ஒரு கதாபாத்திரத்தை அடுத்த முறை தீவிரமா சேர்த்துக்கிறோங்கிற கோரிக்கையோட வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.